ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஒரு 36 சைஸ் பிளவுஸ் வந்து கட்டிங் போடுவோம். இடுப்பு பார்த்தீங்கன்னா 36 + 4 40 இன்ச்சு வந்து செஸ்ட் ரவுண்டு, 32 இடுப்பு சுற்றளவு, 13 வந்து உயரம், கையினுடைய நீளம் 7.5, கையினுடைய சுற்றளவு 12, ஆம்போல் 16, ஷோல்டர் வந்து 2.5 இன்ச்சு. இது எல்லாமே நம்ம வந்து பிளவுஸ்ல வந்து எடுத்திருக்க அளவு தான். 3 + 1 4 அப்படிங்கிறது ஓப்பனுடைய உயரம், 12 + 1 அப்படிங்கிறது வந்து ஓப்பன் லென்த், 3 இன்ச்சு வந்து டாட்னுடைய டிஸ்டன்ஸ், ஃப்ரண்ட் நெக் வந்து 6, பேக் நெக் வந்து 6.5. இந்த அளவு வச்சு நம்ம ஒரு கட்டிங் வந்து போடுவோம். இதுல எப்பவுமே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க போடுற ஒரே இது வந்து இந்த லைனை வந்து ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 இன்ச்சு ஃபோல்டிங்காக இந்த மார்க் போட்டுக்கோங்க. இதனுடைய உயரம் பாத்தீங்கன்னா 13 இன்ச்சு. நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன், நீங்க இதே மாதிரி ஃபாலோ பண்ணி இதே கட்டிங் போட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கட்டிங்கும் நீட்டா பர்ஃபெக்டா வரும். 13 உயரம், 1/2 இன்ச்சு வந்து ஷோல்டர்னுடைய ஜாயிண்ட்டுக்காக. அதே மாதிரி நார்மலான கழுத்து அளவுதான், அதனால நான் 6 இன்ச்சு வந்து நான் ஷோல்டர் வைக்கிறேன். ஆம்ஹோல் வந்து 6.5 இன்ச்சு வைக்கிறேன். ஏன்னா ஆம்ஹோல்னுடைய சுற்றளவு 16 இன்ச்சு வருது, அதனால அது வந்து 1/2 இன்ச்சு சேர்த்து வைக்கிறேன். இப்ப செஸ்ட் ரவுண்ட் பாத்தீங்கன்னா 10 இன்ச்சு. இங்க இருந்து 10 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்றேன். அதே மாதிரி 32 வந்து வெயிஸ்ட் ரவுண்டு, அப்ப 8 இன்ச்சு வந்து வெயிஸ்ட் ரவுண்டு பிளஸ் 1 இன்ச்சு டாட்டுக்காக. அதுக்கப்புறம் 1.5 இன்ச்சு வந்து நமக்கு சீம் அலவன்ஸ். நம்ம ஷோல்டர் அளவு அப்படிங்கிறது நம்ம நெக்கை எப்படி டீப்பா கொண்டு போறோமோ அந்த அளவுக்கு ஷோல்டர் வந்து குறையும். எந்த அளவுக்கு நம்ம நெக்கு க்ளோஸா கொண்டு போறோமோ அந்த அளவுக்கு ஷோல்டர் வந்து அகலமாகும். இதுதான் பேசிக். அதுபடி நீங்க பார்த்து மெஷர்மெண்ட் போட்டுக்கோங்க. இதுல பாத்தீங்கன்னா நான் ஆம்ஹோல்னுடைய லைன் வந்து மார்க் பண்ணிட்டேன். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ண வேண்டியது ஆம்ஹோல் ரவுண்டு கரெக்டா இதுல ஃபிட்டிங் ஆகுமா அப்படிங்கிறதுக்கு. நீங்க செக் பண்றதுக்கு வேணா இதுல வந்து ஒரு 3.25க்கு மார்க் போட்டு 3.5க்கு மார்க் போட்டுக்கோங்க. இங்க இருந்து இங்க வச்சு அளவு கரெக்டா வருதான்னு பாத்துக்கோங்க. கரெக்டா வெட்டும் போது உங்களுக்கு 8.25 வந்துடும். அப்ப இந்த அளவு இந்த மார்க்கிங் ஓகே தான். இல்லாட்டினா இதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்ம செஸ்ட் ரவுண்ட நம்ம செக் பண்ண முடியும். இப்ப பாத்தீங்கன்னா 10 இன்ச்சு இது கரெக்டா இருக்கு, இங்கேயும் 8.25 கரெக்டா வருது. இங்க அதே மாதிரி ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. கழுத்தினுடைய அகலம் அப்படிங்கும் போது நார்மலா 3 இன்ச்சு வரும். 36 சைஸுக்கு வந்து நல்லாவே ஒரு 3 இன்ச்சு 3 இன்ச்சு வரும். ஆனா அந்த அளவுக்கு நம்ம வைடு வேண்டாம் அப்படிங்கறனால நான் வந்து ஒரு 2.25 மார்க் பண்றேன். பின் கழுத்து பாத்தீங்க அப்படின்னா 6.5 பிளஸ் 1/2 இன்ச்சு சேர்த்து 7 இன்ச்சு வைக்கிறேன். இதை வந்து நம்ம பாக்ஸ் போட்டுக்கலாம். இதை வந்து நம்ம ரவுண்ட் ஷேப் இதுல போட்டுக்கலாம். அதே மாதிரி இதுலயும் நம்ம ரவுண்ட் ஷேப் போட்டுக்கலாம். இவ்வளவுதான். ஏன்னா நெக்கு சின்னதா இருக்கும்போது நம்ம ரொம்ப பெருசா எந்த இதுவும் பார்க்க தேவையில்லை. ஷோல்டர், ஆம்ஹோல், வெயிஸ்ட் இதெல்லாம் செக் பண்ணிட்டு நம்ம எப்பவும் போல நம்ம வந்து கட்டிங் போட்டுக்கலாம். இப்போ இதுவே வந்துட்டு நம்ம இங்க லோ நெக் வைக்கிறோம், டீப் ஆம்ஹோல் வைக்கிறோம் அப்படின்னா நம்ம இந்த இடமுமே வந்து ரொம்ப மேல தூக்கிட்டு போக கூடாதுன்ட்டு நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ணுவோம். இதுல நான் எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ணல, எப்பவும் போல நார்மலா ஒரு மார்க்கிங் போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் நெக் வந்து கட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஷோல்டர், அதுக்கப்புறம் ஆம்ஹோல். ரொம்ப டீப்பா வெட்டி ஆம்ஹோலை வந்து ரொம்ப லூஸ் கொடுத்துடக்கூடாது. இப்போ நம்ம இந்த இடத்துல ஒரு நாட்ச் போட்டுக்கலாம். அதே மாதிரி இங்கேயும் நாட்ச் போட்டுக்கலாம். இப்போ இது வந்து நம்ம பேக் வெட்டியாச்சு. இதை வச்சு நம்ம ஃப்ரண்ட்டை வந்து கட் பண்ணுவோம்.
மேல ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஸ்பேஸ் கொடுத்துக்கோங்க. கைக்கு இங்க எவ்வளவு கிளாத் வேணுமோ அதை கொடுத்துக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி எவ்வளவு கிராஸ் வருதோ அந்த அளவுக்கு நீங்க கிராஸ் வச்சுக்கோங்க. இப்ப யோக் வந்து நம்ம நார்மலா வைக்கிற அளவு தான். ஃபர்ஸ்ட் நான் மார்க் பண்றது யோக்கினோட அளவு 3 இன்ச் மார்க் பண்றேன். ஒரு 1.25 இன்ச் வந்து நார்மல் கப் ஷேப் அப்படின்னா ஒரு 1.25 இன்ச் நான் அவுட்டர்ல கொடுக்குறேன். இங்க வந்து எந்த சேஞ்சஸும் நான் பண்ணல, அதனால இது வந்து இதே அளவு தான். மேல மட்டும் ஒரு 1/4 இன்ச் அதிகப்படுத்தியிருக்கோம். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்னுடைய லைன் எது வரைக்கும் பார்த்துக்கோங்க. ஷோல்டர் நமக்கு தெரியும், இதுதான் ஷோல்டர், இது நெக்கினுடைய அளவு, இது எல்லாமே நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட் நெக் வந்து 6 இன்ச் வருது பிளஸ் 1/2 இன்ச். இங்க டேப் வச்சுட்டு மார்க்கிங் வந்து இந்த லைன்ல போட்டுக்கோங்க. ஏன்னா இந்த ஸ்ட்ரெயிட் லைன் தான், இங்க போட்டுக்கோங்க. அதே மாதிரி இங்க இந்த நாட்ச் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இங்க 1/2 இன்ச் விட்டுட்டு முன்பக்க உயரம் எந்த இடத்துல வருது அப்படிங்கிறத ஒரு மார்க் போட்டுக்கலாம். 12.5 பிளஸ் 1 13.5. இந்த இடம் தான் நமக்கு இது வரைக்கும் முன்பக்க உயரம் வருது. இதுல சென்டர் பாயிண்ட் எது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். எல்லாருக்கும் நிறைய பேருக்கு ஃப்ரண்ட் போர்ஷன்ல தான் டவுட்னு சொல்றீங்க. இதை கொஞ்சம் கவனமா பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு இந்த ஃப்ரண்ட் போர்ஷன்ல இருக்க டவுட் வந்து கிளியர் ஆயிரும். சைட்ல 3 இன்ச் வச்சிருக்கேன், 1.25 இன்ச் அவுட்டர்ல லைன் கொடுத்துருக்கேன். மேல பாத்தீங்கன்னா ஒரு 1/4 இன்ச் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். அது வந்து நம்ம இங்க ஜாயின் பண்ணும்போது கிளாத் வந்து பத்தாம போயிடக்கூடாது அப்படிங்கறக்காக முன்கழுத்து மார்க் பண்ணியிருக்கேன், முன்னாடி லைன் மார்க் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் இந்த முன்கழுத்துல இருந்து தான் ஸ்டார்ட் பண்றோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து 3 + 1 4 இன்ச் வந்து நமக்கு முன்பக்க உயரம், அதாவது முன்பக்க ஓப்பன் உயரம். அதுக்கப்புறம் இந்த லைனை பார்த்து நீங்க கிராஸா இந்த டேப்பை வச்சுக்கோங்க. 3 இன்ச் வந்து டவுன் பண்ணி கிராஸா வச்சுக்கோங்க. 3 இன்ச் வந்து டாட்னுடைய டிஸ்டன்ஸ். கப் ஷேப் வந்து ஒரு நார்மல் கப் ஷேப் தான் அப்படிங்கும் போது நான் 2.5 இன்ச் வைக்கிறேன். அப்ப நம்ம ஃபோல்டிங்க்கு 1.25 வச்சா போதும். இப்ப இந்த ரெண்டுக்கும் உள்ள மிட் பாயிண்ட் தான் நமக்கு சென்டர் பாயிண்ட். இதுதான் நமக்கு இங்க வரும், இதுதான் நமக்கு மிட் பாயிண்ட். இதனுடைய நேர்கோடு தான் கீழே, இதுதான் நமக்கு மிட் பாயிண்ட். இங்க இருந்து இங்க வர கோடு தான். இப்ப இந்த மார்க்கிங் இதுல பண்ணிருக்கோம். இது நமக்கு சும்மா இங்க கீழே இருக்க சென்டர் தெரியறதுக்காக மட்டும்தான். மற்ற மார்க்கிங் எல்லாம் நம்ம கீழேயே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்ப நான் ஃபர்ஸ்ட் கட் பண்றது ஷோல்டர் தான். அதுக்கப்புறம் அப்படியே ஆர்ம் ஹோல் கொண்டு வந்துருங்க. இங்க மட்டும் 1/4 இன்ச் இப்படி மேல ஏத்தி கட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இதே அளவுக்கு சைடு கட் பண்ணிக்கோங்க. நெக்குக்கு வந்து சின்னதா ஒரு கட் போட்டுக்கோங்க. ஃப்ரண்ட்ல நீங்க போட்டிருக்க லைனை வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்ப நமக்கு இந்த மார்க்கிங் வேணும், இந்த மார்க்கிங் வேணும், இந்த மார்க்கிங் வேணும், கீழே இருக்க இது வேணும். இந்த இடத்துல கட் போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து இந்த பேக் கட்டை நம்ம எடுத்துடலாம். இப்ப இதுக்கு கீழே ஒரு 1/2 இன்ச்சுக்கு நம்ம ஒரு கட்டிங் போட்டு இந்த ஃப்ரண்ட் போர்ஷனையும் நம்ம தனியா எடுத்துடலாம். இதுக்கப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் நெக்குக்கு வந்து லைன் போட்டுக்கலாம். உங்களுக்கு ஸ்ட்ரைட் லைனிங் அப்படிங்கும்போது 2.25 தான் வரும். ஒரு 1/2 இன்ச் சேர்த்து 3.25க்கு லைன் போட்டுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு ஃப்ரண்ட் நெக் வந்து ரொம்ப நெருக்கி வராம கொஞ்சம் அகலமா வரும். இதுலதான் நம்ம வந்து நெக் வந்து மார்க் பண்ணணும். அடுத்தது ஷோல்டர் கிட்ட இருந்து கரெக்டா ஸ்ட்ரைட் வச்சு ஒரு லைன் போட்டுக்கோங்க. அதே மாதிரி ஆர்ம் ஹோல் கிட்ட இருந்து ஒரு மார்க் போட்டுக்கோங்க. இந்த நடுவுல வர இதுதான் நமக்கு வந்து ஆர்ம் ஹோல் டீப். அதுக்கு அடுத்தது இந்த 3 + 1 4ல இருந்து ஸ்டாண்டிங்கா ஒரு லைன் போட்டு, இந்த லைனுக்கு போட்டாலும் சரி, நீங்க அவுட்டர்ல இங்க கொடுத்துருக்க இந்த லைனுக்கு போட்டாலும் சரி, எது உங்களுக்கு இதா இருக்கோ அந்த லைனுக்கு நீங்க மார்க் போட்டு லைன் போட்டுக்கோங்க. இதுலதான் நமக்கு ஃப்ரண்ட் போர்ஷன். இதுல லைட்டா ஒரு 1/4 இன்ச் ஸ்டாண்டிங்கா வெட்டிக்கோங்க. அதே மாதிரி ஷோல்டர்ல அந்த கார்னர் வந்துச்சுனாலும் ஒரு சின்னதா ஒரு கட் போட்டுக்கோங்க. மொத்தமா நம்ம இதுல என்னென்ன கட் பண்ண போறோமோ
அது எல்லாத்தையுமே நான் மார்க்கிங்லயே நான் போட்டாச்சு. இப்போ வந்து இதை நம்ம கட் பண்ணுவோம். நெக்கு வந்து எப்படி நீங்க வரைஞ்சிருந்தாலும் கட் பண்ணும்போது ஷேப் கொடுத்து கரெக்டா கட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நாட்ச் போட்டுக்கோங்க. செக் பண்ணிட்டு போடுறதுனாலும் போட்டுக்கோங்க. ஒரு 1/4 இன்ச் மட்டும் நமக்கு குறைச்சி வரும். ஜஸ்ட் பெருசா இருந்துச்சுன்னா நமக்கு அந்த இடத்துல டைட் ஆகும். சப்போஸ் லூஸா இருக்கவங்களுக்கு 9.75 கரெக்டா இருக்கும். 10 இன்ச் வர இடத்துல 9.75 வரும். டாட் பிடிச்சாலும் இங்கதான் பிடிக்க போறோம். அதே மாதிரி தைச்சாலும் நமக்கு ஃப்ரண்ட் இது வந்து கரெக்டா வந்துடும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கிராஸா ஒரு சின்னதா ஒரு கட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த மிட் பாயிண்ட்ல இருந்து இந்த லைனுக்கு நீங்க இதை கிராஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கதான் நமக்கு மிட் பாயிண்ட் வரும். இதுல வந்து நம்ம ஒரு லைன் போட்டுக்கோங்க. நான் எதை ஃபோல்டு பண்ணேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த இடத்துல ஒரு சின்னதா கிராஸா ஒரு கட் போட்டுட்டோம். இந்த மிட் பாயிண்ட்ல கையை வச்சுட்டு இந்த லைன்ல இதை நம்ம மடிக்கிறோம். அவ்வளவுதான். இதனுடைய டாட்டினுடைய அளவு பாத்தீங்கன்னா 3 இன்ச்சு. அது ஆல்ரெடி நம்ம மார்க் பண்ணனதுதான். அதுக்கப்புறம் ஒரு 1.25 இன்ச்சு டாட்டினுடைய அளவு. அப்ப இந்த 1.25க்கு தகுந்த மாதிரி நம்ம கப் ஷேப்பினுடைய அளவை அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கணும். அதுக்கப்புறம் இந்த லைனை இந்த மறுபடியும் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. இதை வந்து நம்ம கட் பண்ணலாம். இந்த இடத்துல நாட்ச் போட்டுக்கலாம். இதுல நம்ம மிட் பாயிண்ட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு இது ஆர்ம் ஹோல் டாட்டு, இதுல வந்து ஃப்ரண்ட் ஓப்பன் டாட். இந்த இடத்துல நாட்ச் போட்டுக்கோங்க. இதுக்கு நேராகவும் நாட்ச் போட்டு. இதுதான் நமக்கு ஃப்ரண்ட் போர்ஷன். இதை வந்து இதுல நம்ம பிளேஸ் பண்ணும்போது இது கரெக்டா தான் வரும். இந்த அளவு தான் நமக்கு இப்படி மாற்றும் போது கரெக்டா வரணும். அதுக்குதான் எக்ஸஸா இருந்தா நம்ம மெஷர் பண்ணிட்டு அதை வெட்டிடுவோம். பட்டியினுடைய நீளம், ஒரு பட்டி கட் பண்றதுக்கு அதனுடைய நீளம் என்ன, அப்புறம் அதுக்கு உயரம் என்ன வேணும், இந்த டாட்டுக்கு என்ன ஸ்லாண்டிங் கொடுக்கணும் அப்படிங்கறது எல்லாமே நம்ம செக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து 10.5 இன்ச் வந்து பேக்ல வந்து வருது. அதுல வந்து 1 இன்ச் நம்ம டாட் பிடிச்சிருவோம். மீறி போனாலும் நமக்கு வந்து ஒரு 10.5 அப்படிங்கிறது ஒரு 9.25 9.75 அந்த அளவுக்கு நமக்கு பேக்ல வரும். ஆனா இதுல என்ன அளவு இருக்கோ அந்த அளவை நீங்க எடுத்துக்கோங்க. இதுல பாத்தீங்கன்னா 3 இன்ச்சு, இங்க இருந்து 3 இன்ச்சு, நமக்கு 10.5 கொஞ்சம் மட்டும் எக்ஸஸா இருக்கு. மேல கரெக்ஷன் பண்ண வேண்டாம், கீழே மட்டும் பண்ணிக்கோங்க. இதுதான் பட்டியினுடைய நீளம். அப்போ நம்ம பட்டியினுடைய இதை இப்படி வச்சுட்டு கீழே வந்து நம்ம லைன் போட்டுக்கலாம். இதனுடைய அளவு போட்டுட்டு 10.5 இன்ச்சுக்கு நம்ம மார்க் போடுவோம். இங்க பாத்தீங்கன்னா 2.5 இன்ச் தான் வருது. 2.5 இன்ச் வருது அப்படின்னா நமக்கு இங்க வந்து 4 இன்ச் வரணும். முன்பக்கம் பாத்தீங்கன்னா பட்டி உயரமா இருக்கு, 3.5 இன்ச் வருது. அப்ப இங்க வந்து நம்ம 5 இன்ச் வைக்கணும். 1.5 இன்ச் நான் ஆட் பண்ணிருக்கேன். இந்த ஸ்லாண்டிங் வந்து என்ன அளவு அப்படிங்கறத பார்க்கணும்னா இதுதான் நமக்கு. இதுலயும் நம்ம ஒரு லைன் போட்டுக்கலாம். இங்க இருந்து ஒரு 2.25 இன்ச் பக்கம் வருது. அப்ராக்சிமேட்டா ஒரு 2.25 மார்க் பண்றேன். இங்க இருந்து 3 இன்ச் வருது. இங்க இருந்து 3 இன்ச், 2.5. அப்ப இந்த இடத்த தான் நம்ம லைன் போடணும். இங்க என்ன பாக்ஸ் வருதோ அதுதான் இங்கேயும் நமக்கு வரும்.
வந்து கிராஸா ஒரு கட் போட்டுக்கலாம். இப்போ இதுல வந்து நம்ம மேட்ச் பண்ணும்போது இந்த ஹைட்டும் இதுவும் நமக்கு கரெக்டா வரணும். அதுக்கப்புறம் இங்க இருக்கிறதும் நமக்கு ஹைட் கரெக்டா வரணும். அப்போ நம்ம யோக் தைக்கும் போது ஃப்ரண்ட் பொசிஷன் வந்து நீட்டா இருக்கும். இதுல இருந்து இதை செக் பண்ணும்போது நம்ம கரெக்டா வரணும். இந்த இடத்துல 2.5 அப்படிங்கிற இடத்துல ஒரு இன்ச்சு சேர்த்து 3.5 மார்க் பண்ணிக்கலாம். அதே அளவு இங்கேயும் நம்ம நாச்சு போட்டுக்கலாம். இந்த நாச்சு போடுறதே நம்மளுடைய ஸ்டிச்சஸ் வந்து இதுல வரணுங்கிறதுக்காக தான். மறுபடியும் இதுல போட்டு வச்சிடக்கூடாது, அப்புறம் பட்டியினுடைய உயரம் வித்தியாசம் வந்துடும். அதே மாதிரி இங்க நாச்சு போட்டா இங்கதான் டாட் பிடிக்கணும். எங்கெங்க நம்ம போட்டிருக்கோமோ அதுதான் பிடிக்கணும். இங்க மிட் பாயிண்ட் வரும்போது இந்த அளவு நமக்கு ஃபிட்டிங்கா கரெக்டா வந்துடும். இதுவும் நம்ம செக் பண்ணும்போது இங்க 1/2 இன்ச்சு போயிடும், கீழே ஒரே அளவு ஸ்ட்ரைட்டா வந்துடும். அடுத்தது நமக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு அடிக்கை அளவு அப்படிங்கும் போது நான் சொன்ன மாதிரி இதுல வந்து நீங்க செக் பண்ணிக்கோங்க. இதுலயும் ஒரு 3.25 வருது. அந்த அளவு வச்சு நம்ம அடிக்கை வச்சுக்கலாம். நம்ம இங்க எவ்வளவு கிளாத் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு எக்ஸஸா விட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு 14.5 15 அப்படின்னா இப்படியே நம்ம ஃபோல்டு பண்ணிக்கலாம். இது ஒரு 16 இன்ச் வருது அப்படிங்கும் போது கொஞ்சம் விட்டு நான் வந்து ஃபோல்டு பண்றேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லைன் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் இது ஃபோல்டிங்காக போடுற லைனிங், அடிச்சு திருப்புறதுக்காக. கையினுடைய நீளம் பாத்தீங்க அப்படின்னா 7.5 இன்ச்சு பிளஸ் 1/2 இன்ச்சு வந்து 8. இங்க பாத்தீங்கன்னா 3.25 வந்து நான் அடிக்கை அளவு சொன்னேன். அந்த அளவையும் நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. மெயினா இந்த 3 லைன் தான் இது வந்து ஃபோல்டிங்காக. 8.25 அப்படிங்கும் போது நமக்கு இங்க இருந்து இங்க 8.25 மார்க் பண்ணிக்கலாம். அப்பதான் இந்த சைடு 1.5 இன்ச்சு நமக்கு கிளாத் கிடைக்கும். அதுக்குதான் இப்படி எக்ஸஸா விட்டு ஃபோல்டு பண்ண சொல்றது. கையுடைய சுற்றளவு பாத்தீங்கன்னா 12 இன்ச்சு, 6 இன்ச்சு மார்க் பண்றேன். இந்த பக்கம் 1.5 இன்ச்சு மார்க் பண்றேன். இதை வந்து நம்ம லைன் போட்டுக்கலாம். இதுக்கு வந்து ஒரு கிராஸ் லைன். இதுவும் அதே மாதிரிதான். இப்ப இது ஆம்ஹோலினுடைய அளவு அதிகமா இருக்கறனால இது ஒரு 3 இன்ச்சு வச்சுக்கோங்க. இதுல இருந்து இது ஒரு 8.5 இன்ச்சு அப்படின்னா ஒரு 3.25 மார்க் பண்ணிக்கோங்க. நீங்க இங்க இருந்து உள்ள கொண்டு வந்து இதுல இருந்து இப்படி ஷேப் கொண்டு போயிருங்க. இதுக்காக தான் இந்த மார்க்கிங். இதுல வந்து நீங்க டச் பண்ணணும்னு இல்லை, அந்த இடம் வரும்போது உங்களுடைய அந்த கர்வ் லைனை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இங்க இருந்து நான் மார்க் பண்ணிட்டு இருந்து கட் பண்றேன். இந்த 1/2 மார்க் பண்ண இடத்துல வரும்போது அப்படியே நீங்க வளைச்சு உள்ள கொண்டு போயிருங்க. ஏன்னா இதுல நிறைய கால்குலேஷன் போட்டு நீங்க டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஃப்ரீ ஹேண்டாவே இந்த இதெல்லாம் நீங்க போட்டு பழகிக்கலாம். இந்த எக்ஸஸா இருக்கு அந்த துணி 10 அப்படின்னு நம்ம மடிச்சிருக்கிற இடத்துல வந்து நம்ம வந்து ஜாயின் போட்டுக்கலாம். அந்த மாதிரி ஜாயின் வரும்போது கீழேயும் ஒரு நாச் போட்டுக்கோங்க. அப்பதான் நம்ம ஜாயின் போடும்போது அது கரெக்டா இருக்கா அப்படிங்கறது நம்ம செக் பண்ண முடியும். இதுல வந்து உள்கை வெட்டிக்கலாம். ரொம்ப டீப்பா இருக்க ஆம்ஹோலுக்கு தான் இதை வந்து நம்ம கம்மியா வெட்டணும். நார்மலா இருக்க வர ஷோல்டர் ஆம்ஹோலுக்கெல்லாம் இது ஒரு 1/2 இன்ச்சுல இருந்து 3/4 இன்ச்சு வரைக்கும் கூட நம்ம கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஷேப்புமே இன்னும் கொஞ்சம் உள்ள தள்ளி எடுத்துக்கோங்க. இதுதான் நமக்கு வந்து இந்த இடத்துல என்ன ஜாயின் போடணுமோ அந்த பீஸை கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து அளவு பிளவுஸ்ல நம்ம எடுத்த அளவு தான். 36 சைஸுக்கு 40 இன்ச்சு வச்சு நம்ம பிளவுஸ்ல என்னென்ன அளவுகள் எடுத்தோமோ அந்த அளவுகள் வச்சுதான் நம்ம இதுல வந்து இந்த கட்டிங் வந்து நம்ம போட்டிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ வீவர்ஸ்.